அப்ரஹாம் லிங்கன் நாம் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர். we all love him. ஒரு அற்புதமான ஒரு மனிதர். லிங்கனுக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஸ்லேவரி எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் வந்து 1776 அந்த கான்ஸ்டிடியூஷன், நான் சொல்வது கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்ட பொழுது 3/5 காம்ப்ரமைஸ் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க. 3/5 காம்ப்ரமைஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. அதாவது நார்த்தும் சவுத் ஆஃப் அமெரிக்கா ஒன்னு சேர்த்தி அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவா உருவாக்கணும் அப்படிங்கிறப்போ சவுத் என்ன சொல்லுவாங்க, இல்ல எங்ககிட்ட வந்து நிறைய ஸ்லேவ்ஸ் இருக்காங்க, நார்த்ல வந்து ஸ்லேவ்ஸ் இல்ல, அங்க நிறைய ஒயிட் பீப்புள் இருக்காங்க, நம்ம ஒன்னா இணைஞ்சோம்னா ஒரு ஸ்லேவுக்கு ஒரு ஓட்டு, அங்க இருக்கக்கூடிய வெள்ளக்காரனுக்கு ஒரு ஓட்டுனா அப்புறம் பிரசிடென்ட்ஸ் எல்லாமே பெரும்பாலும் சவுத்ல தான் வருவாங்க, நார்த்ல இருந்து யாருமே பிரசிடென்ட் வர மாட்டாங்க. இது பேசிக் காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ்ல. அப்ப பெஞ்சமின் பிராங்க்லின், ஜார்ஜ் வாஷிங்டன், மேடிசன் இவங்கெல்லாம் அமர்ந்து அந்த கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சவுத்துல மக்கள் தொகை அதிகமா இருக்கு, காரணம் ஸ்லேவ்ஸ் அங்க அதிகமா இருக்கிறாங்க. ஆனா ஒரு ஓட்டு சமம் நம்ம வச்சோம் அப்படின்னா பிரசிடென்ட் சவுத்ல இருந்து தான் வருவாங்க, நார்த் ஆஃப் அமெரிக்கால இருந்து யாரும் வரமாட்டாங்கறக்காக அவங்க என்ன சொன்னாங்கன்னா 5 பேர் ஸ்லேவ்ஸ் ஓட்டு போட்டாங்கன்னா அது 3 வெள்ளக்காரங்களுடைய ஓட்டாக கன்சிடர் பண்ணும் அப்படின்னு. நீங்க பாருங்க இப்படி எல்லாம் ஜனநாயகம் இருந்திருக்கு பாருங்க. தட் இஸ் கால்ட் 3/5 காம்ப்ரமைஸ். 5 ஸ்லேவ்ஸ் போடக்கூடிய ஓட்டு will be counted as 3 white votes. அப்படித்தான் நம்ம பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுப்போம். அமெரிக்காவுடைய some of the greatest statesmen இப்படிதான் எலெக்ட் ஆனாங்க, including the first president, second president. some of the finest people எப்படி ஓட் பண்ணாங்கன்னா செலக்ட் ஆனாங்கன்னா 5 ஓட்ட 3 ஓட்ட கவுண்ட் பண்ணாங்க. இந்த கொடுமை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 1860 வரைக்கும் போயிட்டே இருந்தது. யார் இந்த பூனைக்கு மணி கட்டுவாங்க? who will bring this slavery to an end? ஏன்னா அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்லேவரி வாஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஸ்லேவரி வச்சுக்கலாம், எந்த தவறும் கிடையாது, ஸ்லேவரிக்கு பனிஷ்மெண்ட் இல்ல. இது அப்ரஹாம் லிங்கன் முடிவு பண்றாரு, இதுக்கு நாம ஒரு மணி கட்டணும், குறிப்பாக இந்த ஸ்லேவரியை ஒழிக்கணும், நம்முடைய நாட்டில் வந்து ஒரு அடிமைத்தன்மை என்பது இருக்கக்கூடாது அப்படின்னு. அது எப்படி செஞ்சார் அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். லிங்கன் அவர்களை பொறுத்தவரை இப்ப இந்தியாவில் லோக்சபா ராஜ்யசபா மாதிரி அங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் காங்கிரஸ், ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் 2 இருக்குதுங்க. ஹவுஸ் ஆஃப் காங்கிரஸ்ல இது பாஸ் ஆயிருச்சு, ஸ்லேவரி அபாலிஷன் ஆக்ட், 13th அமெண்ட்மெண்ட் டு அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். இப்ப ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல பாஸ் பண்றதுக்கு விட்ட ஆள் இல்ல. சோ நேர்மையான முறையில ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல லிங்கன் அவங்க அந்த பில்லை டேபிள் பண்ணியிருந்தாங்கன்னா 5 ஓட்டுல அந்த பில் தோத்துருக்கும். அப்படின்னா மறுபடியும் ஸ்லேவரி கண்டினியூ ஆயிருக்கும். லிங்கன் என்ன பண்றாருன்னா ஓட்டை போஸ்ட்போன் பண்றாரு. சரி, போஸ்ட்போன் பண்ணோம்னா மக்கள் மாத்தி ஓட்டு போடுவாங்களா உள்ள இருக்கிறவங்க? அதுவும் நடக்கல. உடனே லிங்கனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா யார் இதுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்களோ ஒருத்தரா கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்றாங்க. நீ ஓட்டு போட்டு 13th அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணிடலாம், உனக்கு என்ன வேணுமோ லிங்கன் செய்வாரு அப்படின்னு. உனக்கு என்ன வேணாலும் கேளு, லிங்கன் செய்வாரு. கடைசியா ஜனவரி 31, 1865 1865 ஜனவரி 31 ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல ஓட் நடக்குது. அந்த ஓட்ல வந்து லிங்கன் ஜெயிச்சிடறாரு, 13th அமெண்ட்மெண்ட் த்ரூ ஆயிருது. அன்னையிலிருந்து அமெரிக்கால ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணிடுறாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு, லிங்கனை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர், தியோடர் ஸ்டீவன்ஸ் அப்படின்னு. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு அமெரிக்கன் அரசியல்வாதி. அவர் சொல்றாரு, இதெல்லாம் அவரால் பொறுக்க முடியல, இந்த நடந்ததெல்லாம் அவர் பாக்குறாரு. இந்த 3 மாதமாக லிங்கன் செய்யற வேலை, பேக்ரவுண்ட்ல செய்யற வேலை, லிங்கன் ஒரு கூட இருக்கவங்க செய்யற வேலை, எப்படி இந்த 13th அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்றாங்கன்னு ஒரு பொறுக்க முடியாது இருந்துச்சு. அந்த சபையில பேசுறாரு, the greatest measure of the 19th century done by corruption aided and abetted by the purest man in America அப்படிங்கிறார். அதாவது 19ஆம் நூற்றாண்டிலே கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் உலக வரலாற்றில், the greatest measure of 19th century done by corruption, corruption மூலமா செஞ்சிருக்காங்க, aided and abetted by the purest man in America. இதுக்கு பின்னாடி இருந்து இதுக்கு பலம் கொடுத்தது அமெரிக்காவினுடைய சுத்தமான மனிதன் என்று சொல்லக்கூடிய அப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு கோல்டன் வேர்ட்ஸ், எப்படி லிங்கன் அதை வந்து கொண்டு வந்தார், அந்த 13th அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தார் அப்படின்னு. ஸோ பாலிடிக்ஸ் இஸ் எசென்சியலி காம்ப்ரமைஸ். இதை வந்து நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்திருக்கு. அப்ப போலீஸ் ஆஃபீஸரா பாத்தீங்கன்னா ஒரு டெசிஷன் எடுக்கும்போது கருப்பு வெள்ளை சரியில்லை, சரி அவ்வளவுதான், 2 விஷயம் தான். உங்க கையில் ஒரு லா புக் இருக்கு, இந்தியன் பீனல் கோட் புக் இருக்கு, பாக்குறீங்க, நீ தப்பு செஞ்சிருக்க, நீ தப்பு செய்யல, 2 டெசிஷன் தான் உங்களுக்கு. சோ உங்க ஆபீஸ்ல இருந்து போனா 50% உங்களை பாராட்டுவாங்க, 50% உங்களை திட்டிட்டு போவாங்க. ஏன்னா 50% மட்டும்தான் நீங்க தீர்ப்பு கொடுக்க முடியும், நியாயம் கொடுக்க முடியும். சோ பட் நீங்க அரசியல்வாதியா மாறினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கஷ்டமான 3 ஆண்டுகள், கடந்த 3 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு 40 வயசு ஆச்சுங்க. முதல் 37 வயசு நான் டெசிஷன் மேக்கிங் சிம்பிளா இருந்த ஒரு எனக்கு கடந்த 3 ஆண்டுகளா தான் நான் கஷ்டப்பட்டு ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்கேன். பல நேரத்தில் நானே யோசிப்பேன், இந்த அரசியல் நாம் இருக்கணுமா, should we continue to be in politics, இந்த சேர்ல நாம் இருக்கணும். காரணம், உங்க மனசுல டெய்லி அந்த சஞ்சலம் இருக்கும்.
You have to make a lot of compromises to stay in politics, to continue in politics, to do politics. ஒரு சாதாரண மனிதனை போல எது எடுத்தெறிஞ்சு பேச முடியாது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.